ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. ராகிலப்பா அதிகமான கால்சியம் இருக்கு, வைட்டமின் டி இருக்கு. இது உடம்புக்கு நல்ல வலிமை தரக்கூடியது. சின்னவங்கள இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீடியோ உள்ள போறதுக்கு முன்னாடி வீடை ரொம்ப ஈஸியா கிளீன் பண்றதுக்கு அம்மா அகாராவில் இருந்து வேக்கம் கிளீனர் வாங்கியிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு. இது வாங்குறதுக்கு லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன், வேணும்னா வாங்கிக்கோங்க. செய்ய முடியாதவங்களுக்கு அம்மா சேல் பண்றேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் தரேன், அதுல நீங்க மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க, போன் கால் வேண்டாம். இப்போ அம்மா கேப்பை வாங்கியிருக்கேன். இது பலசரக்கில் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அம்மா ஒரு 1/2 கிலோ கேப்பை வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்போ 1/2 கிலோ கேப்பையை இந்த பவுலில் போட்டுக்கிடுவோம். பாத்திரத்தில் இதை நல்லா தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதையும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டு நம்ம இதை கழுவணும். இதில் நிறைய உம்மிகள் இருக்கும், டஸ்ட்டு இருக்கும். இப்போ நல்லா ராகி நல்லா களியாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இதில் ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். அப்போ அம்மா ராகியை ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருந்தேன். நல்லா ஊறிடுச்சு. இதை ஜல்லடையில் தண்ணியை நல்லா நிறுத்துக்கிடுவோம். இப்போ இதை தண்ணியை ஃபுல்லாக நிறுத்திடணும். ராகியை ஜல்லடையில் போட்டு தண்ணியை நிறுத்தாச்சு. இப்போ அம்மா ஆயில் வேஸ்ட் எடுத்திருக்கேன். இதை நல்லா நினச்சிட்டு அப்படி இந்த மாதிரி இருக்கணும். நல்லா தண்ணி ஒரு பிட் இல்லாமல் நல்லா அப்படி வச்சுக்கிடுவோம். இந்த நம்ம ஊற வச்சுருந்த அந்த ராகியை தூக்கி இதில் போட்டுக்குவோம். நல்லா பரப்பி விட்டுக்குருவோம். இப்போ இதை நம்ம பொட்டணம் போட்டுருவோம். ஒரு துணியை வச்சு கட்டி விட்டுருவோம். இப்போ கீழே ஒரு பாத்திரத்தை வச்சு இந்த ஜல்லடையை வச்சுருவோம். ஜல்லடையை வச்சு இப்போ நம்ம கட்டி வச்சுருந்த ராகியை இதில் வச்சுருவோம். இப்படியே இருக்கட்டும். இதுக்கு ஒரு 8 மணி நேரம் வச்சுருந்தோம்னா நல்லா முளைக்கட்டிரும். முளைக்கட்டினோடனே உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ நம்ம கேப்பையை முளைக்கட்ட வச்சுருந்தோம். ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, சூப்பராக முளை கட்டியிருக்கு. பாருங்க, அருமையாக கட்டியிருக்கு. எவ்வளோ அருமையாக கட்டியிருக்குன்னு பாருங்க. உள்ள ஃபுல்லாக நல்லா முளை கட்டியிருக்கு. இந்த மாதிரி நம்ம முளைக்கட்டி வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா நல்ல நிறைய இதில் உள்ள சத்துக்கள் நிறைய நமக்கு கிடைக்கும். சுத்தமான ஒரு மெல்லிசான துணிப்பா, துணியில் நம்ம இதை நல்லா காய போட்டுருவோம். நல்லா இதை நல்லா பரப்பி விட்டுருவோம். இப்போ இது ரூமுடைய டெம்பரேச்சரில் நம்ம வச்சு இதை காய விடுவோம். நல்லா 1 நாள் ஆகும், இல்லாட்டா 1.5 நாள் ஆகும். நல்லா காஞ்சோடனே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ கேப்பையை நம்ம நல்லா முளைக்கட்டி காய வச்சுருந்தோம். நல்லா பாருங்கள் எப்படி நல்லா காஞ்சிருச்சு. நல்லா 2 நாள் ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து நம்ம பவுலில் மாற்றிக்கிடுவோம். நம்ம 2 நாள் காய வச்ச இந்த முளைக்கட்டிய கேப்பையை நம்ம இதை மிக்சி ஜாரில் போட்டுக்கிடுவோம். 2 தான் திரிச்சுக்குருவோம். ஒரே இதில் அடிக்காது, நல்லா மாவு அடிக்கணும் நம்ம. அதனால் 2 தான் திரிச்சுக்குவோம். இதை ஃபஸ்ட் அடிச்சுட்டு செகண்ட் அடிச்சு கொண்டு வரேன். இல்லை நல்லா பவுடராக்கி கொண்டு வரேன். இப்போப்பா மிக்சியில் நம்ம அடித்தாச்சு. மாவு நல்லா முளைக்கட்டிய ராகி மாவை நல்லா அடித்தாச்சு மிக்சியில். ஜார் பத்தாதனால 2 தான் அடிச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ இதை ஜல்லடையில் போட்டு சளிச்சுக்குருவோம். பவுலில் இருக்கிறதையும் நம்ம சளிச்சுக்குருவோம்.
இப்போ நம்ம சளிச்சாச்சு. இது கொஞ்சம் லைட்டாக கப்பி இருக்குது, இது தேவையில்லை டஸ்ட்டு. இப்போ நம்ம முளைக்கட்டிய ராகியை வந்து நம்ம நல்லா மாவு பவுடராக்கியாச்சு. இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் நம்ம இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். நம்ம வந்து ராகி மாவை ஸ்டோர் பண்ணியாச்சு ஒரு பாக்ஸில் போட்டு. இதை வந்து மூடி போட்டு நம்ம வெளியவே வச்சுக்கலாம். 3 மாதம் ஆனாலும் நம்மளுக்கு கெட்டு போகாது. நம்மளை எல்லாத்துக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த முளைக்கட்டின ராகி மாவை நம்ம எடுத்துக்கிடுவோம். இப்போ ஒரு 25 கிராம் நம்ம முளைக்கட்டிய ராகி மாவு எடுத்துக்கிடுவோம். பார்த்தீங்களா, இதில் பாருங்கள் அழகாக பாருங்கள் நம்ம முளைக்கட்டின மாவுடைய அந்த வேறுடைய இது இருக்குது இல்லையா, அழகாக எவ்வளோ இதாக இருக்குது. இதில் அவ்வளோ ஒரு சத்து இருக்குப்பா, நல்லா இம்யூனிட்டி பவர் நிறையா இருக்குது. இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். அப்போ அம்மா வந்து ஒரு சில்லு தேங்காய் எடுத்திருக்கேன். இந்த தேங்காவை இதில் துருவிக்கிறோம். துருவியாச்சு. கடாய் வச்சுருக்கேன், மண் கடாய். இதில் துருவின உடைய தேங்காய் துருவலை இதில் போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் நல்லா இதை வறுத்துக்கிடுவோம். தேங்காய் துருவலை வதக்கியாச்சு. நல்லா கொஞ்சம் வறுத்தவுடைய மணம் வருது. இதை எடுத்து ஒரு பிளேட்டில் போட்டுக்கிடுவோம். இப்போ அதே கடாயில் ஒரு 50 கிராம் நிலக்கடலை பருப்பு போட்டுக்கிடுவோம். இதையும் நம்ம லைட்டாக வறுத்துக்கிடுவோம். நிலக்கடலை பருப்பையும் லைட்டாக வறுத்தாச்சு. இதையும் பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். அதே கடாயில் ஒரு 25 கிராம் பொரிகளை போட்டுக்கிடுவோம். இந்த மாதிரி நம்ம பொட்டுக்கடலை நிலக்கடலை பருப்புலாம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. கடாயோடைய சூட்டில் பொரிகளையே வறுத்தாச்சு. இதையும் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இப்போ இந்த கப்பில் தான் நம்ம வந்து முளைக்கட்டின ராகி மாவு எடுத்துருந்தோம் 1 கப்பு. அதே இதில் நம்ம 1 கப்பு தனியாக எடுத்துக்கிடுவோம். முளைக்கட்டின ராகி மாவு வந்து நம்ம வந்து தண்ணியில் நல்லா ஊற வச்சு அப்புறம் நம்ம முளைக்கட்டியிருக்கோம். அதனால் ராகி வந்து நல்லா உங்களுக்கு தண்ணியை வந்து நல்லா இழுத்துக்கிறோம். அதனால் ரொம்ப வந்து நம்ம சமைக்கும் போது இப்போ நார்மல் நமக்கு ராகி மாவுக்கு வந்து ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி ஊற்றுவோம். இது முளைக்கட்டின மாவுக்கு வந்து 1 கப்புக்கு 1 கப்பு தான் ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக பதம் கிடைக்கும். மாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்குவோம், பிங்க் சால்ட்டு. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்குவோம். கொஞ்சம் வாசமாக இருக்கும், நல்லா சாப்பிட முடியாது. நம்ம வந்து ஒரு 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காவில் தோலை எடுத்துட்டு விதையை மட்டும் போட்டுக்குருவோம். இதை நல்லா பொடியாக்கிக்கிடுவோம். ஏலக்காவை நல்லா பொடியாக்கியாச்சு. சிதார் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த இந்த தேங்காய் பூ போட்டுக்கிடுவோம். கடலைப்பருப்பு பொரிகளையும் போட்டுக்கிடுவோம். இந்த ஏலக்காய் பொடியையும் போட்டுக்கிடுவோம். இந்த கப்பில் தான் நிலக்கடலையும் பொரிகளையும் எடுத்துருந்தோம். அதே அளவுக்கு நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கிடுவோம். மிக்சியில் பொடியாக்கி கொண்டு வரேன். பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாவை இதில் போட்டுருவோம். நம்ம வந்து தண்ணி வந்து கரெக்டான அளவு வச்சுருந்தோம். இதுக்கு மேலே ஊற்றுனோம்னா நம்மளுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி. அது முளைக்கட்டின மாவுக்கு மட்டும்தான். பார்த்தீங்களா, நல்லா ஒயிட்டாக தெரியுது பாருங்க. அது முளைக்கட்டின உடைய வேர்கள். வந்து நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். மாவு வந்து ரொம்ப சூடாக இருக்குது. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை பவுல் போட்டு ரெஸ்ட்டில் வச்சுருவோம். நல்லா மாவு வந்து நல்லா செட் ஆகிக்கிறோம். நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இதில் போட்டுக்குவோம். எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சுக்கிறோம். முளைக்கட்டினா ராகி மாவு எடுத்துருக்கோம். அதனால் அது வந்து உங்களுக்கு தண்ணி வந்து ரொம்ப உங்களுக்கு வந்து இழுக்காது. மாவு வந்து இழுக்காது. ஏன்னா ஏற்கனவே நம்ம நல்லா ஊற வச்சு நம்ம வந்து முளைக்கட்டி எடுத்துக்கிறதுனால உங்களுக்கு வந்து தண்ணியை வந்து ராகி மாவு இழுக்காது. அதனால தான் நம்ம வந்து தண்ணி வந்து நம்ம குறைச்சி வைக்கணும். குறைச்சி வைக்கும்போது தான் கரெக்டான பதத்துக்கு வரும். இப்போ வாழை இலை எடுத்துருக்கேன். வாழை இலையில் லைட்டாக நம்ம நெய் தடவிக்கிடுவோம். லைட்டாக தொட்டுக்கிடுவோம். கொஞ்சம் வந்து ஒட்டாமல் இருக்கும். மாவு வந்து ஒட்டாமல் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிடிச்சிக்குவோம். எல்லாத்தையும் நம்ம பிடி கொழுக்கட்டை மாதிரி செஞ்சுட்டோம். இப்போ நம்ம ஸ்டீமர் எடுத்துருக்கோம். இந்த ஸ்டீமருக்குள்ளே வாழை இலையை வச்சுக்கிடுவோம். இதை ஸ்டீமருக்குள்ளே இறக்கிடுவோம். இப்போ நம்ம தட்டி இலையில் வச்சுருக்கோம். அதே மாதிரி அடுத்த இலை வைப்போம். அடுத்த இலை மேலே வச்சுக்கிறோம். இதுக்கு மேலே ஒரு இலையை போட்டுருவோம். போட்டு மூடிடுவோம். இப்போ ஸ்டீமரை இதில் இறக்கிடுவோம். மூடி போட்டு
5 நிமிஷத்துக்கு வேக விடுவோம். இப்போ 5 நிமிஷம் நம்ம பிடிக்கலக்கட்டையை வேக விட்டுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஸ்டீமர் சட்டியை எடுத்துருவோம். ஸ்பூனை வச்சு இதை எடுத்துக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா, ஹை ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் பிடிக்கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம அதிகமான ப்ரோட்டீன் சேர்த்துருக்கோம். நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ப்ரோட்டீனும் இதில் இருக்குது. இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாக எடுத்துக்கலாம். இல்லாட்டா காலையில் ஒரு 11 மணி போல் கூட ஸ்நாக்ஸாக எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் நம்மளுக்கு இனிப்பு சாப்பிடணும் நம்ம நினைப்போம். அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம 5 நிமிஷத்தில் இப்படி ஒரு பிடிக்கலக்கட்டையை நம்ம இனிப்பில் செஞ்சு சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அதுவும் போக நம்ம வெயிட்டையும் நல்லா குறைக்கக்கூடியது. வெயிட்டும் உழுகாது, பசி நல்லா தாங்கும். அதிகமான கால்சியம் இருக்குது, ஒமேகா 3 இருக்குது. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம ஹெல்த்தியாக இருப்போம்ப்பா. இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லாருமே சாப்பிடலாம். வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட், இது எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. அம்மாக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.